சாமை தயிர் சாதம் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் சாமை அரிசி எடுத்துருந்தேங்க. 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா 4 to 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியை தட்டி போட்டு இது கூடவே வணக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாமை சாதத்து கூட சேர்த்துடலாங்க. 1 கப் தயிர் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன மாதுளம்பழத்தை தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மாதுளையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான சாமை தயிர் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.